இதன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக உபாகமம் 27:7 வசனம். சமாதான பலிகளை படைத்து உன் கடவுளாய் கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து சந்தோஷமாய் கொண்டாடி அதை கற்களின் மேல் நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவற்றையும் மிக தெளிவாக எழுத வேண்டும் என்பதே. ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகள் மீது எப்பொழுதும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் நிமிஷத்திலும் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துள்ள கண்மணி போல காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் கடவுளுக்கென்று சமாதான பலிகளை செலுத்த வேண்டும். யார் யாரிடம் நாம் கோபமாக இருக்கிறோமோ, குறையோடு இருக்கிறோமோ, விட்டு கொடுக்காமல் மன்னிக்காமல் இருக்கிறோமோ அவர்களுக்கு இன்றைக்கு சமாதானத்தை கூறுகிற மக்களாக உன்னையும் என்னையும் கடவுள் மாற்றும்படி விரும்புகிறார். இன்றைக்கு உலக பருத்தி நாள் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. உலகளவில் சுமார் 1.10 லட்சம் கோடி பருத்தி சாகுபடி செய்ய வர்த்தகம் நடைபெறுகிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் கோரிக்கையை ஏற்று அக்டோபர் 7 அன்று உலக பருத்தி நாளாக ஐநா சபை அறிவித்து 75 நாடுகளில் கிட்டத்தட்ட 2.6 கோடி விவசாயிகள் பருத்தியை பயிர் செய்கிறார்கள். குறைந்த பரப்பளவில் உற்பத்தி செய்யப்பட வேண்டியதாக இருக்குது. உலக பொருளாதாரத்தில் பருத்தி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிர். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் இந்த பருத்தி நூல் ஆடையை தயாரிக்க உதவி செய்கின்ற அடிப்படையாக இருக்கின்ற அந்த பருத்தி பஞ்சு, அதுபோல் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் குற்றமற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக, பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாக மாறும்படி கடவுள் நம்மை ஏற்படுத்துகின்ற வாழ்க்கை, அழைக்கின்ற வாழ்க்கை சமாதானம் செய்கின்ற ஒரு பலி. நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய பொருத்தனைகளை செய்யும்போது கடவுளுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் ஆண்டவரிடத்தில் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு கொடு, அவர் உனக்கு திருப்பி கொடுப்பார். நாம் எதையெல்லாம் கடவுளுக்கு சமாதான பலியாக கோபம் இருந்தால் அதை விட்டு அமைதியோடு, சாந்தத்தோடு, அன்போடு பொருத்தனை செய்து பிறரிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களைத்தான் கடவுள் இந்த நாளிலே சமாதான பலி என்று சொல்லி அழைக்கின்றார். கிரேக்க நாட்டில் பொறாமையில் விழுந்தவர்களை குறித்து சொல்லப்படும் ஒரு கதை. வெற்றி பெற்ற ஒரு விளையாட்டு வீரர் ஒருவருக்கு அந்நாட்டு சிலை ஒன்று செய்து சதுக்கத்தில் வைத்து அவ்வீரருடன் பலமுறை போட்டியிட்டு தோற்றுப்போன மற்றும் ஒரு இளைஞனுடைய சிலையை பார்க்கும் போதெல்லாம் பொறாமையில் புழுங்கினார்கள். அந்த சிலையை உடைத்து வீழ்த்த வேண்டும் என்று எண்ணிய அவன் ஒரு நாள் இரவு சிலை வைக்கப்பட்டிருந்த பீடத்தின் மீதேறி அதனுடைய தலை சுற்றி கயிற்றை கட்டினான். பின்னர் கீழே தலை வந்தது. தன் ஆற்றல் அனைத்தையும் சேர்த்து அந்த கயிற்றை இழுத்தான். அந்தோ பரிதாபம்! அச்சிலை அவன் மீதே விழுந்து அவனை கொன்று போட்டது. ஆகவே பொறாமை என்பது எவ்வளவு அழிவை கொடுக்கும். இன்றைக்கு நம்முடைய பொறாமை நம்மையே அழித்துவிடும். ஆகவே நாம் எப்பொழுதும் சமாதானம் பண்ணுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒருவர் மீதும் பொறாமை கொள்ளாதவராக இருந்தார். அன்றைக்கு ஆதாம் ஏவாளினுடைய பிள்ளைகள் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்ததினாலே பொறாமைப்பட்ட காயினை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மிலே இருக்கிற பொறாமைகள் எல்லாம் அகல வேண்டும். பரிசுத்தமான மக்களாய் வாழ கடவுள் இந்த நாளில் அழைக்கிறார். நம்முடைய சமாதான பலிகள் ஆண்டவருக்கு உகந்த பலிகளாய், பிறரை மன்னிக்காமல் இருக்கின்ற அந்த குணம், பிறருக்கு விட்டு கொடுக்காத இருக்கிற குணம், ஒருவர் நம்மை எப்பொழுதுமே மேற்கொண்டு கொண்டுகிறார், குறைப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார் என்கின்ற அந்த குணங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு கர்த்தர் சந்நிதியிலே நித்தியமுள்ள மக்களாக கடவுள் நம்மை அழைக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, கிருபையாக நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக கொடாகொடி சோத்திரம். உம்முடைய சிரசின் ஆண்டவரே இரத்தத்தினாலே எங்களை கழுவி சமாதானத்தின் பிள்ளைகளாக, ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த அன்பையும் இரக்கத்தை இந்த நாள் முழுவதும் செயல்படுத்த துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.